எதற்குமே எதையுமே காரணம் காட்டி சோர்ந்து மட்டும் உட்கார்ந்து விடாதே. தோல்வியாளர்கள்தான் அனைத்திற்கும் சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் வெற்றியாளர்களோ எது நடந்தாலும் அவர்களுடைய இலக்கை அடைவதற்கான வழி என்ன என்பதை ஆராய்ந்து தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். எத்தனை முறை தோல்விகள் உன்னை தழுவினாலும் கூட எதிர்த்து நின்று போராடு. திரும்பவும் எழுந்து எதிர்த்து நின்று போராடு. வெற்றி உன் வசம் நிறைந்திருக்கும். நீ படும் காயங்களுக்காக எப்பொழுதுமே கலங்கி நிற்காதே என் பிரியமே. நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகளெல்லாம் நனவாகும் என்பதை புரிந்து கொள். உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. முடியாது என்பதற்கு முற்றுப்புள்ளியை நீ வைத்துவிட்டால், அந்த முற்றுப்புள்ளியை நீ வைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்வில் முடியும் என்பதற்கு இனி எல்லாமே வெற்றியாகத்தான் இருக்கும். உன் வாழ்வில் நீ நினைத்து கூட பார்க்காத நம் வாழ்வு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைத்தாயோ அப்படியெல்லாம் தான் இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பாராத விஷயங்களும் உன் மனம் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களும் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாயப்பாவின் ஒவ்வொரு நகர்வும் புரியாத புதிராகத்தான் இருக்கும். நான் என்னுடைய சாய் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய போகிறேன், யாராருக்கு என்னென்ன கொடுக்கப் போகிறேன் என்பதும் மிகவும் இரகசியமானதாகவே இருக்கும். கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய தருணத்தில், யார் யாருக்கு எப்பெல்லாம் நல்லது நிகழ்த்த வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் அதை சரியாக நிகழ்த்தி வைப்பேன்.